ஆகி ஆனந்தவல்லே அமிர்தகலதரே ஆதிசக்தி மகம்மாயே மாயஸ்படிகமணி மாமதங்கி ஷடங்கி ஞானார்த்த பரிமலநயகரே நாதவிந்து தாரிணி நாதாந்த தர்ப்பணகரே ஸ்ரீம் பீஜமந்திரஸ்வரூபிணி அம்பா நமோஸ்துதே. சுபமஸ்து. சங்கராந்தி அம்மாவுடைய ஒரு வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எல்லாரும் வீட்லையும் உத்தராயண புண்ணிய காலம். சூரிய நாராயணனுக்காக, லோகக்ஷேமத்திற்காக எல்லாரும் சங்கராந்தி முகூர்த்தத்தை கொண்டாடி ஆனந்த வைபவமாக இருக்கும் உங்க இல்லங்கள். இப்பொழுது இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், அங்கிருந்து ஒரு செஞ்சு திருவண்ணாமலை போற மெயின் ரோட்ல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளியினுடைய வளாகத்துல தான் இந்த அருள்வாக்கு பீடம். அங்க அருள்வாக்கு சொல்லக்கூடியவள் வனதுர்கை. ராமபிரான் காட்டுக்குள் நுழையும் பொழுது வனதுர்கையை ஆராதனை பண்ணாரு. முதல் ஆராதனை அதுதான். அதனுடைய ஒரு அனுகிரகம் வனதுர்கா கூட இருந்து அந்த ராவணாதியர்கள் எல்லாம் வதம் செய்து ஜெயத்தை அனுகிரகம் செய்தால் ஸ்ரீ ராமபிரானுக்கு. வனதுர்காவுக்கு ஒருவனை நிரந்தரமா சரி பண்ணவும் தெரியும். அந்த திருஷ்டி, செய்வன பாதிப்பு, கெட்ட நேரம், இதெல்லாம் நிரந்தரமா நிவர்த்தி செய்யவள். பாண்டவர்கள் அதே போல வரும் பொழுது அந்த 13 ஆண்டு கால வனவாச காலம், அஞ்ஞான வாசத்துக்கெல்லாம் வனதுர்கை ஆராதனை பண்ணாங்க. போர்க்களத்துல வனதுர்கை அனுகிரகத்தினால எல்லாத்தையும் வென்றார்கள். அப்படிப்பட்ட வனதுர்கை அருள்வாக்கு சொல்லக்கூடிய இடம்தான் இந்த ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம். இந்த யூடியூப் எல்லாரும் இந்த ஸ்ரீ ரகுராமடிகளார்னு நீங்க பாக்குறீங்க. தொலைபேசியில தொடர்பு கொண்டு எல்லாருக்கும் சொல்லுங்க. நீங்களும் அத இந்த ப்ரோக்ராம் வந்தா பார்க்குற மாதிரி உங்க செல்ல அந்த வழிவகை செய்து கொள்ளுங்கள். அதே போல மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த நம்பரையும் கொடுங்க. திருமணம், மழலை செல்வம், ஆரோக்கியம், பதவி, வாழ்க்கையில ஐஸ்வர்யம், தீராத கஷ்டங்கள், குலதெய்வம் பிரச்சனை, ஏதோ கெட்ட நேரம் ஆட்டி படைக்குதுன்றீங்களா, அந்த மாதிரி தொல்லைகள் எல்லாத்துக்கும் அந்த தீர்வு ஏற்படும். அம்மாவுடைய பீடத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடிகளாரை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணுன்றவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு கதையோட ஆரம்பிப்போம். ஒரு பெரிய ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு லட்சோதி லட்சம் ஐஸ்வர்யங்கள், நிலபலமெல்லாம் பல ஆயிரம் வேலி நிலபலங்கள். அப்படியேற்பட்ட பரிபாலனை செய்யும் பொழுது அவர் யாரு போய் கேட்டாலும் உதவி பண்ணுவார். திருமணத்துக்கா, இந்த படிப்புக்கா, ஆரோக்கியத்துக்காக, மருத்துவ செலவா, வயதானவங்களை ரட்சிக்கிறதா, விவசாயத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அவங்களுக்காகவா, யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம அந்த ஜமீன்தார் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு இருந்தார். தினமும் ஜமீன்தார் போய் அந்த இறை வழிபாட்டுல உட்கார்ந்து
பிரார்த்தனை பண்ணிக்குவார். கொடுக்கக்கூடிய உள்ளமும் அத ஒரு அனுக்கிரகம் எப்பொழுதும் வேண்டும். உன்னுடைய அனுக்கிரகம் வேணும்னுட்டு கேட்பார். அவர் ஒரு நாள் கூட தனக்குன்னு போய் எதுவும் நின்னு கேட்டதே இல்லை. யாரு வந்தாலும் கொடுக்கக்கூடிய உள்ளமும் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுமான்னுட்டார். காலப்போக்குல ஜமீன்தார் செய்த தானமும் தர்மமும் அவர்கிட்ட இருந்த அத்தனை வேலி நிலங்கள், லட்சக்கணக்கான திரவியங்கள், பணம், காசு, ஆயிரக்கணக்கான வேலி நிலங்கள் எல்லாம் எல்லாருக்கும் உதவி 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 எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அந்த ஜமீன்தாருக்கு பையன் கூட சண்டை போட்டுன்னு ஃபாரின் போயிட்டான். வீட்டுல பொண்ணு இருக்குது கல்யாணத்துக்கு. உடனே அவரு ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன குடிசையில அந்த ஜமீன்தார் வாழ்ந்து வர்றார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், குடும்ப தலைவிக்கு. இவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தும் நாம எல்லாருக்கும் நல்லதை செய்யறாரு, இப்படி ஆயிட்டமே, பையனும் இப்படி கோமிச்சுன்னு போயிட்டான், பாப்பா வேற கல்யாணத்துக்கு இருக்கு, அப்படியே மன வருத்தமா மன கலக்கமா இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த அம்மா ஒரு யோசனையை கேட்டாங்க. ஜமீன்தார்ன்ற ஒரு ஆலோசனையை வச்சாங்க, ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க. அது என்னன்னா, எங்க தினம் நீங்க போய் அந்த இறைவனிடத்துல அம்பாள் இடத்துல வேண்டுறீங்களே, இதுவரையிலும் எல்லாருக்காக கேட்கறீங்க, முதல் உங்களுக்காக ஏதாவது கேளுங்களேன்னு. அவர் சொல்றார், கடவுளுக்கு தெரியும் நமக்கு என்னெல்லாம் செய்யணும் கொடுக்கணும், நமக்காக கேட்க வேண்டியது இல்லைன்றார். இல்லை, நீங்க கேட்டுதான் ஆகணும் இந்த முறை. எல்லாருக்காக கேட்கும்போது எல்லாம் பண்றாருல்ல இறைவன், உங்களுக்காக இழந்த செல்வங்கள் வேணும்னு கேளுங்க அப்படின்றாங்க. பையன் மனம் மாறி நல்லபடியா வரணும்ன்றாங்க. பாப்பாவுக்கு நல்ல இடத்துல சுபம் ஏற்பாடாகணும்ன்றாங்க. சரி, இதெல்லாம் கேட்க சொல்றியா, கேட்டுதான் ஆகணும் அப்படின்றாங்க அந்த அம்மா. சரின்னு இங்கிருந்து உள்ளார போனாரு. வழக்கம் போல பூஜையில உட்கார்ந்து, இறைவா, இத்தனை ஆண்டுகள், ஒரு 50-60 ஆண்டுகளா இதுவரையிலும் உன்னிடத்துல என் குடும்பத்திற்கு எனக்கு நான் கேட்கவே இல்லை. முதல் என்னுடைய மனைவி என்னிடந்த அத்தனை ஐஸ்வர்யத்தையும் திருப்பி வேணும்னு கேட்கிறாரு. உடனே இறைவன் அந்த க்ஷணமே அந்த வீட்டுல அத்தனை கோடி ஜனங்கள் நிக்கிறாங்க வாசல்ல. யாரெல்லாம் அவர்கிட்ட இருந்து உதவி வாங்கினாங்க, நல்ல நிலையில இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அந்த ஐஸ்வர்யங்களை திருப்பி நன்றி சொல்றது காத்துட்டு இருக்காங்க. லட்சம் ஜனம் வாசல்ல. அடுத்த பிரார்த்தனை, என் மகனுக்கு நல்ல புத்தி கொடு, வரவைன்னு. அவன் அழகா கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைகளோட நிறைய கோடியா பணத்தை எடுத்துக்கின்னு அப்பா அம்மாவை பார்க்க வாசல் நிற்கிறான். என் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமைச்சுத்தான்னு அந்த ஊர் ஆளக்கூடிய ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர், இந்த வீட்டு பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்ட்டு நிக்கிறாங்க. எல்லா நன்மைகளும் இவர் கேட்க வாசல்ல ஆண்டவன் பண்ணி கொடுத்துனே இருக்கிறார். இந்த அம்மா கம்பெனி இருக்கலாம் இல்ல, குடும்ப தலைவி விரும்பினு பூஜை ரூமுக்கு போனாங்க. என்னங்க நீங்க கேட்ட அத்தனையும் வந்துருதுங்க, கிடைச்சிடுதுங்கன்னு அவரை போய் தொட்டாங்க. டக்குன்னு கழலை சாய்ந்தார். நீ உலக செல்வங்களை கேட்ட, அதை கொடுத்துட்ட. அவர் ஆன்மீகம் ஞானத்தை கேட்டார், மோட்சகதி பரம்பொருளை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் கேட்டார். அந்த பரம்பொருள்கிட்ட போய் ஐக்கியமாயிட்டார். இந்த கதையில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம் செய்யக்கூடிய தர்மங்களும் தானங்களும் எங்கேயும் போகாது. நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய எதிர்காலத்தையும் அது பொற்காலமாக்கும். இப்ப தை மாதம் எல்லாரும் பொங்கல் இட்டிருப்பீங்க.
அந்த பொங்க பானைக்கு ஒரு மஞ்சக்கிழங்கு செடி கூட கட்டியிருப்பீங்க. பூஜைலாம் பண்ணியிருப்பீங்க. அந்த மஞ்சக்கிழங்கு ஒரு துளி பூரா வீட்ல இருக்கும் இப்ப. அது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுங்க பச்சையா. அவங்களுக்கு ஆரோக்கியம், ஆயுள் விருத்தி, இத்தனை காலம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். குபேர சம்பத்தோட இருப்பார்கள். அந்த மஞ்சக்கிழங்கு துளி பூரா சாப்பிடணும். நீங்களும் சாப்பிடலாம், இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் வீட்டுல. மருத்துவ குணம் கொண்டது. அப்படி செய்யும் பொழுது ஆரோக்கிய பலம், ஆயுள் பலம், ஐஸ்வர்ய பலம் வாழ்நாள் முழுவதும் உண்டாகும். அன்பு தாய்மார்களே, நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமையா பார்த்து போயிட்டு ஒரு தூக்குல பானகம் நைவேத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. துரத்தக்கூடிய பண கஷ்டம், மனக்கவலை இதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில அந்த பண வசதி தானாக தேடி வந்துடும். சத்ரு பயம் அகன்றுவிடும். அதாவது ஞாயிற்றுக்கிழமையில திருஷ்டி எடுக்கிறதுக்கு ஒரு சிறப்பு உதாரணம் சொல்லுவேன். பாண்டவர்கள் ஜெயிச்சு வரும் பொழுது அஸ்தினாபுரத்துக்கு வந்து திருதராட்சனை பார்த்து நமஸ்காரம் பண்றாங்க. கிருஷ்ண பரமாத்மாவும் கூட தான் வர்றாரு. தர்மராஜா போய் விழுந்து கும்பிடுறாரு. நான் தர்மராஜா வந்திருக்கேன் யுதிஷ்டர்னு. ஒரு இடத்துல அறம் இருந்தது, நீ ஜெயிச்சிட்ட. அந்த அறம் என்னுடைய பிள்ளைகளிடத்துல இல்ல, அதனால தோத்துட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டார். அடுத்தது பீமசேனம் போய் நமஸ்காரம் பண்ண போகும்போது கிருஷ்ண பரமாத்மா தடுத்து நிறுத்தி ஒரு தங்கத்தால் ஆன பீமனை எடுத்து போய் நிக்க வச்சார். பீமன் வந்திருக்கிறாருன்னே டக்குன்னு எழுந்து நிற்கிறாரு திருதராட்சன். எழுந்து நின்று அந்த தங்க சிலையை அப்படி கட்டி, நீதானடா என்ன 100 குழந்தைகளை கொன்று விட்டாய் அப்படின்னு அணைக்கிறார். தூள் தூளாக செதறி போய்விட்டது அந்த சிலை. அப்படியே திருஷ்டி, அவனுடைய எண்ணங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த திருஷ்டி ஏதாவது ஒரு ரூபத்துல ஜாதக ரீதியா அக்கம் பக்கம் விரோதங்கள்ல, நாம கொடுக்கல் வாங்கல் இடத்துல, நம்முடைய வீட்டுல பெரியவங்க காலத்துல இருக்கக்கூடிய திருஷ்டி, இதெல்லாம் சரியாவதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கைப்பிடி சில்லறை எடுத்துன்னு போயிட்டு அந்த தீபாராதனை பண்ணி எடுத்து வராருல்ல அர்ச்சகர், அவருடைய தட்டில் அந்த கைப்பிடி சில்லறை அந்த கற்பூரம் எரியும் பொழுது அந்த நெய் தீபத்தை தான் இப்பெல்லாம் காட்டுறாங்க. அந்த நெய் தீபத்தை எதிரில் அந்த தட்டில் பிடி சில்லறையை போடுங்க. அப்போ உங்களை விட்டு திருஷ்டி நிவர்த்தி ஆகிவிடும். வாழ்க்கையில எல்லாம் தடையா இருக்கின்றீங்களே, அந்த தடையெல்லாம் அகன்று விடும். அதே போல வீட்டுல தெய்வங்கள் வாசம் செய்யணும் தாயே. குரு மாறணும், ராகு கேது மாறணும், இப்படியே ஒண்ணு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 13-14 வருஷமா அதே லெவல்ல இருக்கு. உழைப்பு வருது, அதுக்கேத்த ஒரு பலன் இல்லாம இருக்கு. சொல்ப வருமானமா இருக்கு. அந்த உழைப்புக்கு தகுந்த நல்ல அங்கீகாரங்கள் வேண்டும் என்னும் போது இந்த மஞ்சள் தூள்ல முருகனுடைய சக்கரம் அறுகோணம் வரைங்க. மஞ்சள் தூள்ல அதை வரைந்து எலுமிச்சம்பழம் தீபம் சுவாமிக்கு, நெய் தீபம், எலுமிச்சம்பழம் சாதம், இதை அழகா செய்யணும். அதை செய்து முடியுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட நேரம் ஆட்டி படைக்குதுன்றீங்களே, அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகும். திட்டமிட்டபடி இந்த ஆண்டு சுபம் கைகூடும். உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு உத்தியோகம் ஏற்பாடாயிடும். பண வசதி, அந்த பண வசதிக்கு தடையில்லாத வந்துடும். உங்களுக்கு உங்களை ஆட்டி படைத்த அந்த தீய டைம் விடுதலாயிடும். அன்பு தாய்மார்களே, வாரத்திலேயோ மாசத்திலேயோ ஒரு தரம் ஆஞ்சநேயர் இப்படி கை காட்டுற மாதிரி ஒரு காட்சி. இன்னொரு சில இடங்கள்ல ஆஞ்சநேயர் கை கூப்பி இருக்கிற மாதிரி அந்த 2 விதமான கோலம் திருக்காட்சியை தரிசனம் செய்யுங்கள். அடுத்த கட்டத்துக்கு நான் நவுர்னோம் அப்படின்னு என்ன அர்த்தம்?
அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில நான் நகரணும். அந்த அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில நகர ஆரம்பிப்பீங்க. நீங்க எதை விரும்பி வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். அதுவும் வளர்பிறையில அதை செய்யணும். அபயஹஸ்தத்தோட இருக்கிற ஆஞ்சநேயர், கை கூப்பி உள்ள ஆஞ்சநேயர் 2 இடத்தையும் தரிசனம் பண்ணணும். நீங்க நினைத்த அத்தனை ஐஸ்வர்யத்தையும் பகவான் அனுகிரகம் பண்ணிடுவாரு. பொதுவா இந்த தை மாதத்துல சுமங்கலி தாம்பலம் தாங்க. ஆண்டு முழுவதும் வீட்டுல வருமானம் பெருகும். இந்த அபூர்வ விஷயம் சொல்றீங்களே சாமி, ஃபோன் பண்ணா எடுப்பீங்களா? எங்களுடைய பர்சனல் விஷயம், உங்களை நேரடியா வந்து பார்க்கணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் தருவீங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பா ஃபோன் பண்ணுங்க. நீங்க அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்ல வந்து பாருங்க. ஒரு தீர்வு ஏற்படும். கண்டிப்பா வனதுர்க்கை எப்படி பாண்டவர்களுக்கும் ராமபிரானுக்கும் அனுகிரகம் பண்ணாலோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில அவ அனுகிரகம் பண்ணுவா. தாய்மார்களே, இந்த தை மாதத்துல பச்சை உடுத்தி அம்மாவை போய் பாருங்க. ஆண்டு முழுவதும் உங்க கையில பணம் தங்க ஆரம்பிக்கும். வேர்த்து இருந்தது தாயே, இன்னைக்கு வெறுங்கையோட இருக்கிறேன், இல்லை நான் பிறந்ததுலேருந்தே வெறுங்கையில பழம் போடுறேன் அப்படின்னு சில பேர். கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலன்றாங்க. இந்த தை மாதத்துல பச்சை உடுத்தி போங்க, உங்களுடைய பணி ஜெயமாகும். அதே மாதிரி மூதாதையர்களுடைய குறைபாடு, வீட்டில் பிதிர் தோஷங்கள், இந்த தை மாதத்துல ஆலயத்துக்கு சென்று கோலம் போடுங்க. அரிசி மாவுல அந்த கோலம் போடும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் பிதிர் தோஷங்கள் இவை அத்தனையும் அகன்றுவிடும். அதே போல ரொம்ப நாள் ஆச்சுமா கல்யாணம் ஆகணும், ரொம்ப நாள் ஆச்சு குழந்தை பிறக்கணும், ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வேலை கிடைக்கணுன்றவங்க, இந்த சில ஆலயங்கள் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல 3 பிராகாரம் அந்த சுத்தி வர்றது இருக்கும். அந்த வளர்பிறையில போய் அந்த ஆலயத்துக்கு போய் மூலவர் தரிசனம் பண்ணிட்டு அந்த 3 பிராகாரத்துல இருக்கிற சன்னிதானத்தையும் தரிசனம் பண்ணுங்க. அடுத்த க்ஷணம் உங்களுக்கு உண்டான பதவி, மடலை செல்வம், திருமணங்கள், நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை தரம் இது கை கூடி வரும். நம்முடைய பெரியவர்கள் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆழ்ந்து சிறப்பா இருந்திருக்காங்கன்னாக்க இந்த 3 பிராகாரங்கள் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் குபேர சம்பத்தோட இருந்தாங்க. அதை நீங்களும் உழவரை பார்த்துட்டோம், கிளம்பு வண்டி எடு அப்படின்னு வந்துடக்கூடாது. அந்த 3 பிராகாரத்தையும் சுற்றி வரணும். மதுரையில் இருக்கு, திருச்செந்தூர்ல இருக்கு, திருவண்ணாமலையில் இருக்கு, காலாஸ்திரியில் இருக்கு, நிறைய க்ஷேத்திரங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல 3 பிராகாரங்கள். ஸ்ரீரங்கத்திலையும் இருக்கு, திருவானைக்காவல்ல இருக்கு. இந்த மாதிரி பிராகாரம் 3 பிராகாரமும் சுத்தி வரணும். சன்னிதானம் முடிச்சு எல்லா சன்னிதானம் சுத்தி வரும். பரிவார தேவதைகள்லாம் பிராகாரத்துல இருக்கும். எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வாங்க, லைஃப்ல செட்டில் ஆயிடுவீங்க. அன்பு தாய்மார்களே, இந்த தை மாதத்துல அம்பாளுக்கு வளையல் மாலை போடுங்க. வீட்டுல பீரோல தனமானது தங்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் திருமண விஷயம் கைகூடி வரும். அதே போல தை மாதத்துல எலுமிச்சம்பழ மாலை போடும் பொழுது சத்ரு பயம் அகன்று விடும். தை மாதத்துல மாவிளக்கு போடுங்க, குலம் தழைக்கும். தை மாதத்துல மாவிளக்கு போடுறதுனால குலம் தழைக்கும். அதே போல வளர்ச்சி பணிகள், பல வருஷம் ஆயிடுச்சு, அப்படியே போட்டு வாங்கி வச்சிருக்காரு, என்ன எதுவும் பண்ணல. அந்த மாதிரி அந்த வளர்ச்சி பணிகள் தடையில்லாம நடக்கும். அதே மாதிரி தை மாதத்துல ஒரு குங்கும அர்ச்சனையை பண்ணுங்க. அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வாங்கி வந்து குங்கும செவ்வையில போடுங்க. வீட்டுல எப்பொழுதும் அஷ்டலட்சுமி தேவியர்கள் வாசம் செய்வார்கள். தை மாதத்துல பைத்தம்பருப்பு பாயசம் வடை நைவேத்தியம் பண்ணுங்க.
அவ சோடசாட்சரி ஆச்சே. அந்த 16 திதி நித்யா தேவதைகள்லாம் உங்க வீட்டுல நிரந்தரமாக வாசம் செய்யும். அந்த வீடு ஆனந்த நிலையமாக இருக்கும். அதே போல சோலையோட கரும்ப இந்த தை மாதத்துல கணபதியானுக்கு, ஆஞ்சநேயருக்கு, அம்பாளுக்கு, பெருமாளுக்கு சாத்துங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பசுமையான ஒரு சிக்னல் கிடைச்சிடும். நீங்க எதிர்பார்த்த தொழில இரட்டிப்பு லாபம், இரட்டிப்பு பணவரவு, இரட்டிப்பு பதவி உயர்வு இந்த ஆண்டிலேயே இதெல்லாம் நல்லபடியா கைகூடி வரும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மறக்காம சாம்பிராணி போடுங்க. வீட்டுல ஐஸ்வர்யம் தங்கும். அந்த ஐஸ்வர்யத்துக்கு எவ்வளோ இடையூறு இருக்கு. வருவாங்க அப்படி இப்படி பார்ப்பாங்க, போச்சு அந்த வாரம்புறம் ஒன்றும் இருக்காது. போவாரு, ஏதோ ஒரு போய் பேசும்போது நாளைக்கு வான்னு வரும். அந்த ஒரு தடை, ஏதாவது ஒரு தடைகள். அந்த ஞாயிற்றுக்கிழமை சாம்பிராணி போட பழகுங்க. இந்த தடை வாழ்க்கையில பின்தொடராது. அதே போல தை மாதத்துல பெருமாளை போயிட்டு தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணணும். இன்னைக்கு தை மாதத்துல எப்பயாவது ஒரு நாள் அதை பண்ணீங்கன்னா பரவாயில்லை. செட்டில் ஆயிட்டான், அவன் பையன் செட்டில் ஆயிட்டான், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டான், சொந்த வீடு இல்லாமல் இருந்தாங்க 5 வருஷமா, 26ல் சொந்த வீடு வாங்கிட்டான். அப்படியே தொழில் இல்லாமல் இன்னொரு இடத்துல அடிமையாக இருந்தாங்க, இப்போ சொந்த தொழிலுக்கு வந்துட்டாங்க. அந்த பாக்கியமெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அந்த தை மாதத்தில் சூரியன் நின்ற அந்த ராசியில் இருக்கும்போது பெருமாளை போய் பார்க்கணும். உங்க கையில எப்பொழுதும் அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கும். ஐஸ்வர்யம் நிரம்பிக்கொண்டே இருக்கும் கையில. ஞாயிற்றுக்கிழமையில ஒரு உருவம் வெள்ளியிலோ கல்வெள்ளியிலோ வாங்கி உண்டியல்ல போடுங்க. வியாதியும் கடனும் நீங்க இருக்கிற மனக்குழப்பங்கள் இது 3ம் விலகிவிடும். வளர்பிறையில கணபதியானுக்கு பூணல் சாத்துங்கள். அது சீக்கிரத்துல உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும். இந்த மகர சங்கராந்தி பிறந்தது, அந்த சங்கராந்தி பிறந்த நேரத்துல 12 ராசிக்கு ஒரு அருள்வாக்கு சொல்லுங்க அம்மா. 2 வரியில சொல்லுங்களேன் அம்மா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தொலைபேசியில தொடர்பு கொண்டு அருள்வாக்கு எதிர்காலத்தை பத்தி கேட்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நேரில் வாங்க. மற்றவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வர்றதை சொல்லுங்க, எல்லாரும் பார்க்கட்டும். இந்த ப்ரோக்ராம் வருதுன்னு அதை உங்க செல்லில் அந்த வழிவகை செய்து கொள்ளுங்கள். அம்மா ப்ரோக்ராம்ல ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு அர்த்தங்கள். ஆதி பராசக்திக்கும் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய சம்பாஷணை தான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன். எத்தனையோ அநேக ஜோதிட வல்லுநர்கள் அவர்களுடைய ஆசைகள் வழங்கியிருப்பாங்க. அம்மாவுடைய ஒரு பாதை, அந்த சித்தர்களும் அம்பாளும் பேசுற விஷயம் முக்கியமானது உங்க கவனத்தை கொண்டு வராங்க. இந்த அபூர்வ விஷயத்துல இந்த மகர சங்கராந்தியில மேஷராசிக்காரர்களே அத்தனைக்கும் ஆசைப்படுங்கள். அத்தனைக்கு நீ ஆசைப்படு இனிமேல். அதே போல அந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ்நாடுல இருந்து நல்ல டைம் துவங்கி விட்டது. சங்கராந்தியினுடைய அந்த ஒரு பலன்ல மேஷராசிக்கு அப்படி. அதே போல ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் சுபம் கைகூடும். பதவி இருப்பிடம்லாம் கேட்டீங்களே, அது இப்போ கடவுள் திருப்பி கொடுத்துருவாரு. வீட்டுல எல்லாம் பேக்ல தூங்குதுப்பா அப்படின்றீங்களே, அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் மறுபடியும் உங்க வீட்டுக்கு பீரோவுக்கு வந்துடும். அதே போல மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பட்ட கஷ்டங்கள் அகன்றது. இந்த சங்கராந்தி பிறந்த வேலையில ஒவ்வொரு ராசியை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அதுல மிதுன ராசிக்காரர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் அகன்றது. இனிமேல் ஏற்றம், லாபம். ஏற்றம்னா இப்படி வாழ்க்கையில படிப்படியா எந்த வேலை எடுத்தாலும் இன்னைக்கு இல்லை நாளைக்குன்னு இல்லாம அன்னன்னைக்கு அந்த வேலையை சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இனிமேல். அதே போல லாபம், உங்களுக்கு சகல சம்பத்துகளும் திருப்பி கிடைத்து விடும். சபாஷ், எல்லாம் சொல்லிட்டு வரீங்க சாமி.
சங்கராந்திக்கு அந்த உத்தராயண புண்ணிய காலத்துல அந்த சங்கராந்தியினுடைய புருஷன் அதை இந்த கடகராசிக்கிட்ட சொல்றாரு. அதை சொல்லுங்களேன் அம்மா. வாழ்க்கையில் நீங்கள் இந்த ஆண்டுல அதிர்ஷ்ட தேவதை உங்களை பற்றுகிறாள். வெற்றி திருமகள் உன்னை பற்றி இருக்கிறாள், உன்னை எவராலும் வெல்ல முடியாதுன்ற மாதிரி அந்த அதிர்ஷ்ட தேவதை கடகராசிக்கு கதவை திறக்கிற. சொந்த விஷயத்திலையும் சரி, மற்றவங்க விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருங்க. ஒரு பக்கம் அமிர்த பிரவாகம் மாதிரி நல்லதை தராரு, இன்னொரு பக்கம் நம்மளை டைவர்ட் பண்றாரு. இந்த உலக அதாவது ஒன்று அனித்தியம் ஒன்று நித்தியம், இரண்டையும் கொடுத்து என்ன பண்ற பார்ப்போம் அப்படின்றாரு. அதுல கவனமா நித்தியமானதுன்றதே கடைபிடிங்க. அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள், இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலம். உங்களுடைய வீட்டில் எதெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த நல்ல செல்வங்கள் உங்க வீட்டில் தங்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தந்த பரீட்சையெல்லாம் முடிச்சாச்சு. அந்த பரீட்சையெல்லாம் எழுதிட்டீங்க, கஷ்டம்ன்ற பரீட்சை. 2019 சிம்மராசிக்காரர்கள் அவ்வளோ பெரிய சோதனைகள் கடந்து வந்தீங்க. இந்த சங்கராந்தியினுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில பரீட்சையெல்லாம் முடிஞ்சது. சாம்ராஜ்யவதியாக இருப்பீர்கள். அந்த வீட்டுக்கு போனா அவரை பார்த்தா இந்த வேலை ஆயிடும் அப்படின்ற ஒரு கைராசிக்காரர் உங்க வாழ்க்கையிலேயே கைராசியான ஒரு ஐஸ்வர்யம் இதெல்லாம் நிரம்ப ஆரம்பித்து விடும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் பதவி கிடைக்கும், தனம் கிடைக்கும், வாழ்க்கை கிடைக்கும். தொழில்துறையில அடிமைத்துறை அகன்று லாபகரமாக முதலாளித்துவமாக நீங்க திகழ்வீர்கள். உங்களை ஆட்டி படைத்த அந்த கஷ்டகாலம் முடிவுக்கு வந்தது. துலா ராசிக்காரர்கள் அபார வளர்ச்சி பணி ஆரம்பிப்பீங்க. தடையில்லாத பண வசதி உங்களுக்கு உண்டாகும். தெய்வ சிந்தனையை மட்டும் விடாம கடைபிடியுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள், நீ எட்டி பறிக்க வேண்டாம், அந்த கனியை உன்மடியில் விடும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில நீ நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கடவுள் நேரா எடுத்து கொடுக்கிறாரு. அத்தனையும் நீங்க ஜெயிச்சு சாதிச்சு நம்பர் 1ல வருவீங்க. நம்பர் 2ல இருக்கிறப்பா அது கடந்து நம்பர் 1ல வந்துடுவீங்க. அந்த வெற்றி கனி இப்பொழுது உங்க மடியில விழுந்தது. பல ஆண்டுகளா இந்த விருச்சிக ராசிகள் பட்ட கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆயிடுது. தனுர் ராசிக்காரர்கள், இந்த முறை நீங்க சாதிச்சு காட்டுவீங்க. பசங்க செட்டில் ஆகிறது சாதிப்பீங்க. வீட்டு வளர்ச்சி பணிகள் சாதிப்பீங்க. வீட்டில் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை, ஐஸ்வர்யம் அத்தனையும் சாதித்து விடுவீர்கள். மகர ராசிக்காரர்கள், இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள். தனம், புகழ், உயர் பதவி உங்க வீடு தேடி வந்துவிடும். தொழில்துறையில் நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் அகன்று முதலாளியாக திகழ்வீர்கள். இன்னும் இந்த 26 இந்த ஜூன் மாதம் இன்னும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஆமா, உதவி செய்தவர்கள், உதவி பெறுகின்ற கூடியவர்கள், அந்த உதவி பெற்றவர்கள் உபத்திரமா மாறிடுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல கும்பராசிக்காரர்கள், சொந்த வாழ்க்கையில இனிமேல் நீங்க செட்டில் ஆகணும்னு கேட்டீங்களே, இப்போ உங்க சொந்த வாழ்க்கையில நீங்க செட்டில் ஆயிடுவீங்க. 4 மாதங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். 40 ஆண்டுகள் இனி தொடர்ந்து பொன்மழை பொழிவாள் திருமகள். அப்பா, கும்பராசிக்காரர்கள் நீங்க சொன்ன மாதிரி அம்மா, பல நதி எப்படி காடு, மலை, வனாந்தரம் எல்லாம் கடந்து வருது, மகாநதியா மாறிச்சு. அதே போல இந்த கும்பராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில இந்த வரக்கூடிய ஆண்டுகள் பொன்மழை பொழியக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. சொந்த வாழ்க்கையில இனிமேல் செட்டில் ஆயிடுவீங்க சொல்லிட்டாங்களே கும்பராசிக்கு. சுபமஸ்து. அதே போல மேட ராசிக்காரர்கள், தெய்வான கிரகம் பெற்றவர்கள் நீங்கள்.
நீ சரிக்கு விழுவியா என்று எதிர்பார்க்கக்கூடிய சொந்த பந்தங்கள், அந்த சில துரோகிகள்ல சொல்லப்படாது. அந்த மாதிரி அந்த மீனராசிக்காரர்கள், நீங்க தெய்வ அனுக்கிரகம் பெற்றதுனால எதுலையும் சரிக்க விட மாட்டீங்க. தொடர்ந்து வெற்றி படிகளை ஏறிக்கொண்டே இருப்பீர்கள். மீனராசிக்காரர்கள், திருமகளுடைய கடாட்சம் உங்களுடைய ஜாதகத்திலையும் உங்க கையிலையும் நிரம்பி இருக்கிறது. அன்பு தாய்மார்களே, ஞாயிற்றுக்கிழமையில நவகிரகத்தையோ துர்க்கையோ பார்த்துட்டு வாங்க. பின்னோக்கிய சிந்தனை உங்க வாழ்க்கையில தொடராது. அன்பு தாய்மார்களே, இந்த தை மாதத்துல கொஞ்சம் துவரம்பருப்பு, அரிசி, வெல்லம் ஏதாவது ஒரு சன்னிதானத்துக்கு கொடுங்க. வாழ்க்கையில வாழ்நாள் முழுது பணமுடை ஏற்படாது. கொஞ்சம் பண கஷ்டமா இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்றீங்களா? அந்த பண கஷ்டம் நிவர்த்தி ஆகிவிடும். செவ்வாய்க்கிழமையில கருடாழ்வாருக்கு தீபம் போடுங்கள். உங்களிட தைரிய லட்சுமி இருக்கிறார். மற்ற 7 லட்சுமி வாசலுக்கு வெளியவே இருக்குமான்றீங்களே, அந்த அஷ்டலட்சுமியும் உங்க வீட்டுக்கு வந்து வாசம் செய்ய ஆரம்பித்து விடும். செவ்வாய்க்கிழமையில கருடாழ்வாருக்கு தீபம் போட வேண்டும். அதே போல பிறந்த ஆங்கில தேதியில ஏதோ ஒரு சாமி படம் வைக்கணும். அதாவது ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கணும் எனக்கு. எப்படிதான் கிரீன் சிக்னல்னா என்ன அர்த்தம்? நான் நினைச்சிட்டு இருக்கிறது ஒன்றா நடக்கணும். இந்த வருஷம் இந்த 1/19/10 இந்த தேதியில பிறந்தவர்கள், உங்களுடைய பூஜாரியில காயத்ரி படம் இருக்கணும். வாழ்க்கையில எல்லாமே கிரீன் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல ஆங்கில தேதி 2, 20, 29, 11 இந்த படத்துல இருக்கிற பிள்ளையார் பெட்டி படம் வீட்டுல இருக்கணும். ஏன்னா இந்த தேதியில பிறந்தவர்கள் பிள்ளையார்பட்டி கணபதிக்கு ஒரு வரலாறு இருக்கு. திருச்செந்தூர்ல யுத்தம் மகா பிரளய யுத்தமா நடந்துட்டு இருக்கு. அந்த சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும். அப்ப கணபதி தன் கையில சிவலிங்கத்தை வச்சுட்டு தியானம் பண்றாரு. முருகனுக்கு வெற்றி ஏற்படுத்தி தர வேண்டும். ஏன்னா சூரபத்மன் மகா சிவபக்தன், அவனை அழிக்கவே முடியாது. இப்போ பிள்ளையார் தியானம் பண்றாரு பரமேஸ்வரனை நோக்கி. முருகப்பெருமானுக்கு விஜயத்தை அனுகிரகம் பண்றாரு ஈஸ்வரன், அந்த பராசக்தி வேல் தந்து. இன்னைக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கையில சிவலிங்கம் இருக்கும். இந்த 2, 20, 29, 11 இந்த தேதியில பிறந்தவர்கள், இந்த பிள்ளையார்பட்டி கணபதி இருந்தால் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை, விஜயத்தை, ஐஸ்வர்யத்தை அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பார். அதே போல ஆங்கில தேதி 3, 12, 30, 21 இந்த தேதியில பிறந்தவங்க திருச்செந்தூர் சுப்பிரமணியரை பூஜையில வைக்கணும். அந்த திருச்செந்தூர் உற்சவ மூர்த்தியை பூஜையில வச்சீங்கன்னா உங்களுடைய வீட்டுல எப்பொழுதும் வெற்றி செய்திகள் வந்துட்டே இருக்கும். நல்ல செய்திகள் தேடி வர ஆரம்பித்து விடும். அதே போல 4, 13, 22, 31 இந்த தேதியில பிறந்தவர்கள் அரங்கனுடைய படம், ஸ்ரீ ரங்கநாதனுடைய படம் வையுங்க. அந்த வீட்டுல தெய்வங்கள் வாசம் செய்ய ஆரம்பித்து விடும். வாழ்க்கையில இந்த முறை நீங்க கேட்டதெல்லாம் திருப்பி கிடைச்சிடும். அந்த 5, 14, 23 இந்த தேதியில பிறந்தவர்கள் உங்களுடைய வீட்டுல கஜலட்சுமி படத்தை வையுங்க. அத எல்லாம் பண்றேன், ஊருக்கு உபகாரியா இருக்கிறேன், ஏணியா இருக்கிறேன், இன்னும் நான் ஏணி மேல ஏற முடியல, எல்லாருக்கும் உதவி பண்றேன், இன்னும் நான் செட்டில் ஆக முடியல. அந்த 5, 14, 23 இந்த தேதியில பிறந்தவர்கள் வீட்டுல கஜலட்சுமி படம் வைங்க. வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆவீங்க. ஏணி மேல நீங்க ஏற ஆரம்பிச்சிடுவீங்க. 6, 24, 15 இந்த தேதியில ஆங்கில தேதி பிறந்தவர்கள் உங்களுடைய பூஜையில அன்னபூரணி விக்கிரகம் வையுங்க. அப்படி வைக்கும் பொழுது உங்க வீட்டுல, அதாவது பரமேஸ்வரனுக்கு எப்படி அன்னபூரணி படி அளந்தாலும் அந்த மாதிரி எல்லா ஐஸ்வர்யங்களும் அவ படி அளக்க ஆரம்பிச்சிடுவாளாம்.
அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு அருள்வாக்குக்கு வரலாம். 7/16/25 ஆங்கில தேதியில் பிறந்தவர்கள் திருப்பதியில் சாயந்தரத்தில் அந்த உற்சவமூர்த்தி வருவார், மலையப்பர் ஸ்ரீதேவி பூதேவியோட. அந்த படத்தை வைக்கணும். 7/16/25 இந்த தேதியில் பிறந்தவர்கள். இந்த வருஷம் திருப்பதி காலண்டரை வாங்கி பாட்டிட்ட சாமி, நீங்க கேட்ட மலையப்பர்லாம் அதில் இருக்கிறாரு. அபார வளர்ச்சி உண்டாகும். உங்க மனசுக்குள்ளார இருக்கிற சந்தேகமான வாழ்க்கை ஆகுமா அவதா வருமோ வராதா அப்படின்றீங்களா, அதெல்லாம் நிவர்த்தியாகி எல்லாத்தையும் சாதிப்பீங்க. 8/17/26 இந்த தேதியில் பிறந்தவர்கள் வீட்டில் ஸ்ரீசக்கரம் வைங்க, லைஃப்ல செட்டில் ஆவீங்க, அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியா இருக்கீங்க, நீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வந்துடுவீங்க, நிதிநிலையில ஸ்டாரா வந்துடுவீங்க. 9/18/27 இந்த தேதியில பிறந்தவர்கள் ராஜ அலங்காரத்தோட இருக்கக்கூடிய முருகப்பெருமான தரிசனம் செய்யுங்கள். வளர்ச்சி பணிகள் தடையில்லாமல் நடக்கும் உங்க வாழ்க்கையில. நிதிநிலையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இந்த வருஷமே வந்துடுவீங்க. 28 இந்த தேதியில பிறந்தவர்கள், அதாவது பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு படத்தை வைக்கணும். 28 ஆங்கில தேதி பிறந்தவர்கள். பிருந்தாவனம் தான் ராகவேந்திரர், ரமணர், அரவிந்தர், சேஷாதிரி சுவாமிகள், காஞ்சி பெரியவர், இந்த மாதிரி பிருந்தாவனமோட இருக்கிற அந்த படத்தை வைக்கும்போது 28 பிறந்தவர்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சமா வாழ்க்கையில் இருக்கீங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்டா இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில வெளிச்சமாவும் உங்க வாழ்க்கையில நீங்க ஸ்வீட்டா வரணும். அவசியம் வைங்க, நல்லா வருவீங்க. அன்பு தாய்மார்களே, இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொலைபேசியில தொடர்பு கொண்டு நீங்க பேசுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பாருங்க. அடுத்தது அதை எப்போயும் இனி வரக்கூடிய யூடியூப் அத்தனையும் நீங்க பார்க்கணும். இந்த நிகழ்ச்சியை இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும் பொழுது என்னைக்காவது ஒரு நாள் அதனுடைய வளர்ச்சி உங்க வாழ்க்கையில தொடர ஆரம்பிக்கும். அப்ப அம்மாவை நேராக வந்து அதை பன்மடங்கு சொல்லாம செய்வீங்க நல்ல விஷயங்களை. அன்பு தாய்மார்களே, எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க. சுபமஸ்து.